ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இருக்கிற பெய்ட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நான் பப்ளிஷ் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் டெம்ப்ளேட்ஸ், அதாவது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட், இது மூணையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற இந்த 3 டாக்குமெண்ட்லையும் ஜஸ்ட் உங்களுடைய கம்பெனி லோகோ, உங்களுடைய கம்பெனி அட்ரஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய இம்போர்ட்டர் நேமு, அப்புறம் நீங்கள் எஃப்ஓபியில் பண்ண போகிறீங்களா, சிஏஎஃப்ல பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் நான் கொடுத்துருக்கிற அந்த டெம்ப்ளேட்டில் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த டவுன்லோடபுள் எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நீங்களே ரொம்ப சுலபமாக ஒரு 5 மினிட்ஸில் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ் அண்ட் பேக்கிங் லிஸ்ட் ரெடி பண்ண முடியும். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கட்டாயமாக கிளாரிஃபை பண்ணுவேன். அதே மாதிரி பையருக்கு எப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் இமெயில் அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. இமெயிலை நீங்கள் ஒரு மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருக்கிற அந்த மாடல் இமெயிலில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பையருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் இமெயில் ஈஸியாக அனுப்ப முடியும். வித்தின் ஒரு 2 வீக்ஸ் டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, எஃப்ஓபி சிஏஎஃப் இந்த ப்ரைஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் எஃப்ஓபி அண்ட் சிஏஎஃப் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு எக்ஸல் ஷீட்டில் அதோடைய ஃபார்முலாஸ்லாம் கரெக்டாக அதில் லோட் பண்ணி உங்களுக்கு ரெடிமேடாகவே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய அந்த டேட்டா, உங்களுடைய அந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எஃப்ஓபி கிடச்சிரும், அதே மாதிரி சிஏஎஃப்பும் கிடச்சிரும். இது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கிற மேஜர் கன்ஃபியூஷன் என்ன ஏற்றுமதியில் அப்படின்னா, ப்ராடக்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சப்ளையர்ஸ், நான் நிறைய ட்ரேட் ஷோஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேட் ஷோஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோடைய சப்ளையர்ஸ்லாம் எனக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன, அந்த ப்ராடக்ட்ஸுக்கு சப்ளையர் யார், இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நான் நம்ம பெய்ட் மெம்பர்ஸுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நான் கொடுக்குற இந்த தகவல்கள் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஏற்றுமதி தொழிலை சுலபமாக தொடங்கவும் முடியும். ஏற்றுமதி தொழிலில் இறங்கி நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்கும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.